உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கறதுக்கு தான் நான் உங்களுக்கு இப்போ பேசியிருக்கேன். சிறப்பாக நான் சொல்கிறத செயல்படுத்து, வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக கோடீஸ்வரனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வனதேவதை சொல்கிறாங்க. மானிடனே, ஒரு மூட்டையை மட்டும் எடுத்துகிட்டு போ, திறந்து பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். பட் நீ திறந்தும் பார்த்துட்ட, 2 மூட்டையும் எடுத்துகிட்டு போகிற, இது நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இல்லை இவ்வளோ துவரம் பருப்பை பார்த்துட்டு நான் விட்டுட்டு போகிறது சரியில்லை, நான் 2 மூட்டையுமே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னவொன்னே மறுபடியும் அந்த வனதேவதை சொல்லுது, வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு அரை மூட்டையாவது வச்சுட்டு போ, நான் ஒரு காரணமாக தான் சொல்லுவேன், சமைக்கிறதுக்கு பருப்பு போடலாமேன்னு சொல்லி துவரம் பருப்பு டப்பாவை திறக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த துவரம் பருப்பில் நிறையா பூச்சிகள், வண்டுக்கள் நிறையா இருக்குது. சரி, இவரு தான் 2 மூட்டை துவரம் பருப்பு வச்சுருக்காரு, நம்ம கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவரம் பருப்பு ஒரு மூட்டையை பிரித்து பார்த்தா எல்லாமே தங்கத்திலான துவரம் பருப்பு. பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு, ஆஹா இவ்வளோ இருக்கே, இவன் துவரம் பருப்புன்னு சொன்னானேன்னு சொல்லிட்டு அந்த 2 மூட்டை துவரம் பருப்பையும் தன் வீட்டுக்குள்ளே கொட்டிட்டு, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குப்பைகள், மண்கள் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு மூடி வச்சிட்டாங்க. நான் உனக்கு 2 விஷயங்கள் நான் சொன்னேன். அவ்வளோ தூரம் படித்து சொன்னேன். ஒரு மூட்டையை இங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு போய் ஒரு மூட்டையாக பாருன்னு சொன்னேன், நீ கேட்கல. அந்த ஒரு மூட்டையை நீங்கள் வச்சுருந்தா, அட்லீஸ்ட் அந்த ஒரு மூட்டை காணாமல் போயிருந்தா கூட இப்போ வந்து எடுத்துக்கிட்டால் உனக்கு அந்த ஒரு மூட்டை துவரம்பருப்பு தங்கத்துகள்கள் கிடச்சிருக்கும். அந்த ஒரு மூட்டை இருந்தாலே அந்த ஊர்லேயே நீ தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆனால் நீ உன்னோட ஆசையின் காரணமாக 2 மூட்டையும் நீ எடுத்துகிட்டு போயிட்ட.